السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 402வது பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை வழங்கலாம். அது அல்லாமல் QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாகவும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்குங்கள். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தினுடைய தலைப்பாகிறது வாழ்த்தும் சுப செய்தியும் என்பதாக இருக்கின்றது. அப்ப 2 விஷயங்களை பற்றி இந்த பாடம் பேசுகிறது. முதலாவது வாழ்த்து. ஒரு மனிதருக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது, ஒரு நல்ல விஷயங்கள் நிகழும் பொழுது வாழ்த்துக்கள் கூறக்கூடிய அந்த வாழ்த்தும், பின்பு பிற மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் சுப செய்தி வழங்க வேண்டும், சுப செய்தி யாருக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சுப செய்தி சொல்லுதலை எவ்வாறு அல்லாஹ் விரும்புகிறான் என்பதையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 2வது ஹதீஸ், இன்னும் 707வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், சையதுனா அபூ ஷுரைஹ் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அந்த இறுதி நாளையும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தாளிகளை நல்லபடியாக சங்கை செய்யட்டும். எதை கொண்டு என்றால், அவருக்கான அந்த உபசரிக்கும் அந்த கொடையை கொண்டு அவர் சங்கை செய்யட்டும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது என்ன ஜாயிசத், அது என்ன உபசரிக்கக்கூடிய கொடை என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த விருந்தாளி ஒரு நாளும் ஒரு பகலும் தங்கி இருப்பதாகும் அந்த மனிதரோடு. அப்படி சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விருந்தாளி என்பது, விருந்தோம்பல் என்பது அது 3 நாட்கள் ஆகியிருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த 3 நாட்களுக்கும் மேல் ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால், தங்கியிருக்கிறார் என்று சொன்னால், அது அவருக்கான அந்த தங்க வைத்தவருடைய சதக்காவாக அது அவருக்கு அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்களை நம்ம பார்ப்போம். وعن أبي شريح خويلد بن عمرو الخزاعي رضي الله عنه. அபூ ஷுரைஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஹுசாய் கோத்திரத்தை சார்ந்த அம்ரு என்பவருடைய மகனான ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قال, அந்த ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நான் செவியுற்றுள்ளேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கான யுமினு பில்லாஹி, யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவராக இருப்பாரோ, வல் யௌமில் ஆகிரி, இன்னும் இறுதி நாளை கொண்டும் யார் ஈமான் கொண்டவராக ஆகியிருப்பாரோ, ஃபல் யுக்ரிம் வைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை அவர் சங்கை செய்யட்டும். ஜாயிஸதஹு, தன்னுடைய அந்த ஜாயிஸத்தை கொண்டு அவர் சங்கை செய்யட்டும். அதாவது உபசார கொடையை கொண்டு, உபசரிக்கும் அந்த கொடையை கொண்டு அவர் சங்கை செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, காலு, இந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா ஜாயிஸத்துஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய ஜாயிஸத், அவருடைய அந்த உபசார கொடை என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யௌமுஹு வ லைலத்துஹு, அந்த நபருடைய ஒரு பகலும் ஒரு இரவும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு பகல் ஒரு இரவு தங்க வைத்து அந்த விருந்தாளி உபசரிப்பது என்பது ஜாயிஸத் ஆகும் என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், வல்லியாஃபத்து, இன்னும் விமர்சரிப்பதாகிறது, விருந்து உபசரிப்பதாகிறது, விருந்தோம்பலாகிறது, ஸலாஸத்து ஐயாமின், அது 3 நாட்களாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். விருந்தாளி 3 நாட்கள் வரையும் தங்கிக் கொள்ளலாம் என்பது இருக்குதா இல்லையா? அப்ப அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக சொல்றாங்க, ஃபமா, இன்னும் ஒன்றின் கீழ், கான வரா அதாலிக்க, அந்த 3 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது என்று சொன்னால், ஃபஹுவ, அதுவாகிறது, ஸதகத்துன் அலைஹி, அந்த தங்க வைத்தவரின் மீது அது சதக்காவாக, தர்மமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப 3 நாளைக்கு ஒரு நபர் தங்குறாங்கன்னு சொன்னா, அந்த 3 நாளைக்கு அப்புறம் 4வது நாள் தங்குறாருன்னு சொன்னா, அந்த 4வது நாள் உபசரிக்கக்கூடிய அவருடைய உணவு இருக்குதா இல்லையா? அவர் உபசரிக்கக்கூடிய உணவு, கொடுக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே, எல்லா செலவினங்கள் எல்லாமே அது சதக்காவாக அவருக்கு இருக்கும், தர்மமாக இருக்கும். அல்லாஹ்விற்கு அந்த சதக்கா கூடிய நன்மை என்னெல்லாம் இருக்குமோ, தர்மத்திற்கான என்னென்ன நன்மைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ, அந்த நன்மைகள் எல்லாம் அந்த உபசரிக்கக்கூடிய அந்த நபருக்கு தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸிற்கு கீழே நம்ம விளக்கம் சொல்லி தராங்க, எப்படி ஒரு விருந்தாளியை கவனிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். 3 நாள் ஒரு விருந்தாளியை தங்க வைக்கின்றோம் என்றால், அந்த 3 நாளைக்கு எப்படி எல்லாம் உபசரிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். முதலாவதாக, முதல் நாள் சிறப்பா கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு நம்ம சிறப்பா கவனிக்கணும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய உயர்தரமான உணவுகளை கொடுக்கணும், நம்மளால் அவர்களுக்கான சிறப்பா கூடுதலான, அவருக்கென்று கவனம் எடுத்து சில சிறப்பான உணவுகள், ஸ்பெஷல் உணவுகள்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக 2வது 3வது நாள் எல்லாம் வீட்டில் உள்ளதை கொடுக்க வேண்டும். அப்ப வீட்டுல நம்ம என்ன சாப்பிடுவோமோ, சாதாரண உணவுகள் எப்பொழுதும் என்ன சாப்பிடுவோமோ அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் என்ன வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம், அது அனைத்துமே அவருக்கு தர்மமாக தான் அமையும் என்பதை ஒரு விளக்கத்தை அருமையாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு விருந்தாளியை பற்றி சொல்கிறார்கள். விருந்தினர்களை நீங்கள் உபசரியுங்கள் என்றும் சொன்னார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, அந்த விருந்து என்றால், விருந்தோம்பல் என்பது எத்தனை நாளைக்கு இருக்கணும், அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கு கற்றுத் தருகிறார்கள். இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸனை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக இப்ப பாருங்க, இன்னொரு செய்தியை சொல்றாங்க, ஒஃபி ரிவாயத்தின் முஸ்லிம், இன்னும் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. மற்றொரு அறிவிப்புல சொல்லக்கூடிய செய்தியை சொல்றாங்க, லா யஹில்லு லிமுஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் ஆகாது, ஐயுகீம, தங்குவது, இந்த அஹீஹி, தன்னுடைய சகோதரனிடத்தில் தங்குவது என்பது ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் ஆகாது, ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், யுஸிமஹு, அந்த முஸ்லிம் ஒரு தன்னுடைய அந்த சகோதரனை பாவத்தில் ஆழ்த்து விடும் அளவிற்கு அவன் தங்குவது, அவன் நிலைத்திருப்பது ஆகுமாகாது, ஹலாலாகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். காலு, அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வகைஃப யுஸிமுஹு, எப்படி அந்த முஸ்லிம் தன்னுடைய சகோதரரை எவ்வாறு அவர் பாவத்தில் வீழ்த்தி விடுவார், எப்படி யா ரசூலல்லாஹ் பாவத்தில் வீழ்த்த முடியும் என்ற விளக்கத்தை கேட்கிறாங்க. அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகீமு, அவர் யுகீமு இன்தஹு, அந்த தன்னுடைய சகோதரிடத்தில் அந்த முஸ்லிம் நிலைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில், வலா ஷைஅ லஹு, அந்த அந்த முஸ்லிமுக்கென்று எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையில். எப்படிப்பட்ட பொருள், யத்ரீஹி பிஹி, அந்த வஸ்துவை கொண்டு அந்த அந்த முஸ்லிமை அவர் கவனித்துக் கொள்வாரே, உபசரித்துக் கொள்வாரே, அத்தகைய எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையில் அவர் தங்கியிருப்பதுதான் பாவத்தில் ஆழ்த்தக்கூடிய நிலை என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அப்ப எப்படின்னா, 3 நாள் ஒரு நபர் தங்கிட்டார், 4வது நாள் தங்குறார். தங்கும் பொழுது அந்த தங்குறாரா இல்லையா, அந்த தங்குறவர் தான் விருந்தாளின்னு வச்சுப்போம். தங்க வைக்கிறவர், தங்க வைத்தவர். அப்ப அந்த தங்க வைத்தவருக்கு செலவு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. 4வது நாள் விருந்து கொடுக்கறது எதுவும் கிடையாது, வீட்டுல எந்த பொருளும் கிடையாது, வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு விதத்துல ஆயிட்டுன்னு சொன்னா, யாரு பாவி ஆயிருவா, இந்த விருந்து அளிக்கக்கூடிய, இந்த உபசரிக்கக்கூடிய அந்த நபர் பாவி. ஏன், நம்ம நம்பி விருந்தாளிகளுக்கு நம்ம தானே வினவளிக்கணும். அவ விருந்தாளிகளை கவனிப்பது என்பது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப விருந்தாளி கூடுதல்லாம் தங்குறாங்கன்னு சொல்லி நம்ம விருந்தளிக்காம முடியாம போயிட்டோம்னு சொன்னா அது பாவம் தான். ஆனா அந்த பாவத்திற்கு யாரு காரணம், அந்த விருந்தாளி தான் காரணம். அந்த விருந்தாளி கூடுதல் நாள் தங்கலன்னு சொன்னா அந்த பாவத்திற்கு ஆளா இருக்க மாட்டார்.
இவர் கூடுதலாம் தங்குறதுனாலதான், சிரமம் பார்க்காம தங்குறதுனாலதான் இப்படிப்பட்ட நிலை என்பது இவருக்கு ஏற்பட்டது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அருமையான வழக்கத்தில் எழுதுறாங்க. இந்த பாவத்தில் ஆழ்த்துவது என்று சொன்னால் எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கும் சொன்னா, அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மன உளைச்சல் ஏற்படுத்தும். ஐயோ, இப்ப தங்கிட்டார, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒண்ணும் இல்லையே, நம்மள்ட்ட சாப்பாடு கொடுக்க எதுவும் இல்லையே, செலவிடுறதுக்கு எதுவுமே இல்லையே, என்ன செய்யறது அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாவார். அது மட்டும் கிடையாது, அந்த நபர் புறம் பேசவும் துவங்கி விடுவார். புறம் பேசுவாரா இல்லையா? விருந்தாளி வந்தாங்க, 3 நாள் தங்கிட்டு போக வேண்டியதானே, 4வது நாள் வேற தங்குறாரு, 5வது நாள் வேற தங்குறாரு, என்ன இப்படி அப்படின்னு அவரை பற்றியுள்ள குறைகளை மற்றாற்ற சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்திவிடும் என்பதை இங்கு வலியுறுத்துறாங்க. இன்னும் சொல்கிறார்கள், இதன் மூலமாக அவர் கடனுக்கு கூட ஆளாகி விடுவார், கடன் வாங்கி கூட அவர் செலவிடக்கூடிய சூழலில் அவர் ஏற்பட்டு விடுவார் என்பதை சொல்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எதனால் நீங்கள் கடன் விஷயத்தில் இவ்வளவு பயப்படுகிறீர்கள், எதனால கடன் விஷயத்துல இவ்வளவு பேணிக்கையாக இருக்கிறீங்க கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஒரு மனிதன் கடன் வாங்கினால் அவன் வாக்குறுதிக்கு அவன் மாறு செய்யக்கூடியவனாகவும் இருப்பான், இன்னும் அவன் பொய் பேசக்கூடியவனாகவும் இருப்பான். அந்த 2 நிலையும் நான் பயப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம். இப்ப சிந்திச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் பொழுது மனுஷன் கடன் வாங்குவான். கடன் வாங்கினா அவன் வாக்குறுதிக்கு மாறு செஞ்சிருவான். வாக்குறுதி மட்டும் மாறு செய்ய மாட்டான், அவன் பொய் பேசக்கூடியவனாக இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பாவத்தின் பக்கம் ஆழ்த்தக்கூடியதாக இருக்குமா இல்லையா? அப்ப இந்த ஒரு விளக்கத்தையும் இந்த யுஸிமுஹு என்ற வார்த்தைக்கு நமக்கு அருமையாக எழுதி தருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த ஹதீஸ் நிறைவாயிடுச்சு. இப்ப அடுத்தபடியாக 95வது பாடத்தை நம்ம பார்ப்போம். இந்த பாடத்திற்கான தலைப்பு என்ன? பாபு இஸ்திஹபாபி தப்ஷீரி வத்தஹ்னியத்தி பில் கைரி என்பதாக அமையும். பாபு இஸ்திஹபாபி தப்ஷீரி, சுப செய்தி கூறுவது முஸ்தஹப், விரும்பத்தக்க விஷயமாக இருக்கும் என்பதை குறித்த பாடமும், வத்தஹ்னியத்தி பில் கைரி, நலவான விஷயத்தை கொண்டு வாழ்த்து கூறுவதும் முஸ்தஹப், விருப்பத்தக்க காரியமாக இருக்கும் என்பதை குறித்த பாடமாகும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். தபஷீர் என்பதற்கு விளக்கம் எழுதுறாங்க. தபஷீர்னு சொன்னா கேட்பவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும், ஒரு முகம் மலர்ச்சி ஆகக்கூடிய ஒரு செய்தி இருக்குமா இல்லையா, அதுதான் தபஷீர். சுப செய்தி சொல்லுதல், ஒருவருக்கு சந்தோஷமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதை இந்த பாடம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்ப தபஷீர் என்ற வார்த்தையிலே ஒரு அருமையான விளக்கத்தை எழுதுறாங்க. தபஷீர் என்பது பஷாரத் என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு விஷயமாக இருக்கும். பஷாரத் என்ற சொல் பஷரத் என்ற சொல்லிலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். பஷரத்துன்னு சொன்னா முகத்தோல், முகம் என்ற அர்த்தம் எல்லாம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த முகம் மலர்ச்சியோடு, முகம் மலர்ந்து விடும் ஒரு சுப செய்தி, அப்படிப்பட்ட ஒரு தள்ளுக்கோடு, ஒரு தொடர்போடு இந்த அர்த்தத்தை நமக்கு இணைத்து தருகிறார்கள். அப்ப இதனால்தான் தபஷீர், முகமலர்ச்சியோடு பிற மக்கள் சந்தோஷப்படும் அளவிற்கு சுப செய்தி கூறுங்கள் நீங்கள். அப்படி சுப செய்தி கூறுதல் இஸ்லாத்தில் விருப்பத்தக்கதாக இருக்கின்றது, அல்லாஹ்வாலும் ரசூலாரும் விரும்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடம் தான் இந்த பாடம் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அடுத்தபடியாக ஒத்தஹ்னியத்தி பில் கைர் என்று சொல்கிறார்கள். தஹ்னியத் என்று சொன்னால் அதற்கும் ஒரு 3 விளக்கத்தை சொல்றாங்க. முதலாவது விளக்கம், தஹ்னியத் என்றால் வாழ்த்து, சாதாரணமான வாழ்த்து. கங்க்ராச்சுலேஷன் சொல்றோமா இல்லையா, வாழ்த்துக்கள் பா, இன்னும் வெற்றி அடையுங்க, நீங்க நீடூடி வாழுங்கள், பாரக்கல்லா என்பதெல்லாம் வாழ்த்துறோமா இல்லையா? இப்ப இதுவெல்லாம் இந்த வாழ்த்தும் தஹ்னியத்தில் சேரும். 2வது துஆ என்பதும் தஹ்னியத்தில் சேரக்கூடியதாக இருக்கும். துஆனா நம்ம சொல்றோமா இல்லையா, பாரக்கல்லாஹு ஃபீ இல்மிக், பாரக்கல்லாஹு ஃபீ தாரிக், பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக், உங்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் பரக்கத் செய்யட்டும், உங்களுடைய எல்லா விஷயமும் லேசாகட்டும், உங்களுடைய வியாபாரம் செழிக்கட்டும், இப்படியெல்லாம் துஆ செய்றோமா இல்லையா, இதுவும் தஹ்னியத்தில் கட்டுப்படும் என்று சொல்கிறார்கள். 3வது, ஒரு நிகழ்ச்சியில் நல்ல காரியத்தில் பங்கெடுப்பது, அதுவும் தஹ்னியத்து தான் என்று சொல்கிறார்கள். ஒருத்தர் கல்யாணம் வச்சிருக்கிறாரு, இல்ல ஒரு ஹத்னாவுடைய ஃபங்க்ஷன் இருக்குது, இல்ல ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தம் இருக்கு, இது போன்ற காரியத்தில் கலந்து கொள்ளுதலும் அதுவும் ஒரு தஹ்னியத் என்பதை நமக்கு விவரித்து தருகிறார்கள். அப்ப பில் கைர், பில் கைர்னா எது கட்டுப்படும்? நன்மையான விஷயத்திற்கு தஹ்னியத்து செய்ய வேண்டும், வாழ்த்து கூற வேண்டும். இப்ப தீமையான காரியத்திற்கு தஹ்னியத்து செய்யக்கூடாது. ஒருத்தர் பெரிய பாவம் செஞ்சிருக்கான்னு சொன்னா அவனுக்கு போய் வாழ்த்து சொல்லக்கூடாது. மிகப்பெரிய பாவம் செஞ்சிட்டப்பா, ரொம்ப வாழ்த்துக்கள்ப்பா, இது மாதிரி நிறைய பாவம் செய்யப்பா அப்படின்னு நம்ம டிமோட்டிவேட் செய்யக்கூடாது, மாறாக வாழ்த்து சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அப்ப அதை தான் சொல்றான், பில் கைர், நன்மையான விஷயத்தை கொண்டு தஹ்னியத்து செய்ய வேண்டும், நல்ல வாழ்த்துக்களை கூற வேண்டும். அதை இந்த 2 விஷயத்தை குறித்து பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். அப்ப இந்த பாடத்துல வரக்கூடிய செய்திகள் இந்த 2 கருத்தையும் வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக சில ஆயத்துக்களை கொண்டு வருகிறார்கள். அந்த ஆயத்துக்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فبشر عبادي الذين يستمعون القول فيتبعون احسنه
என்பதாக அமையும் ஒரு ஆயத். இப்ப இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? ஃபபஷ்ஷிர், நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். யாருக்கு? இபாத், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அப்ப அடியார்கள் என்பது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய கௌரவம். அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், மிஞ்சி போனா ஃபபஷ்ஷிர் இல்லதீனன்னு கூட சேர்த்திருக்கலாம். இந்த இபாத தூக்கிட்டு ஃபபஷ்ஷிர் இல்லதீன யஸ்தமிஊனன்னு சொன்னா கூட அர்த்தம் வந்துரும். ஆனா இபாத், அடியார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான்னு சொன்னா, அல்லாஹ் வாயிலிருந்து நம்மள அடியார்கள் அல்லாஹ் சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய கௌரவம். அப்ப கௌரவத்திற்கு கொண்டு வந்த ஒரு வார்த்தை என்று நமக்கு இமாம் பெருமக்கள் விளக்கத்தில் தருகிறார்கள், சொல்கிறார்கள். அப்போ என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அல்லதீன, அவர்கள் எத்தகைய அடியார்கள் என்றால், யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லை கேட்கக்கூடியவர்களாக, செவிமடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த சொல்? அந்த கவுல் என்பதற்கு இரண்டு அர்த்தம் எழுதுறாங்க. ஒன்னு குர்ஆன், அல்லாஹுடைய கலாம், அந்த அல்லாஹுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் நல்ல போதனைகள், நீங்கள் சொல்லக்கூடிய நபியே, நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல போதனைகள், அந்த நல்ல போதனைகளையும் குர்ஆனையும் கேட்கிறார்களே, அத்தகையவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். கேட்பது மாத்திரம் கிடையாது, அடுத்து சொல்றான் அல்லாஹ், ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அந்த விஷயத்திலிருந்தும் இந்த ஹூடைய லமீர் எதை பார்த்து போகும்னு சொன்னா, அந்த கவுல பார்த்து போகும். அந்த சொல், அந்த குர்ஆன், அந்த நலமான காரியம், நல்ல போதனை, அந்த விஷயத்திலிருந்தும் மிக அழகானதை, மிக அழகானதை அவர்கள் எடுத்துரைத்து பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்களே, அத்தகைய என் அடியார்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை மட்டும் கேட்க மாட்டாங்க. அதுல எது சிறப்பா இருக்குமோ, எது நிறைய நன்மைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்குமோ, அதை எடுத்து அவர்கள் வாழ்க்கையில் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தகையவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி என்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த வசனத்தை முஸன்னிஃப் அவர்கள் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பாருங்க, அஸ்-ஸுமர் 17, 18. அப்போ இந்த ஜுமர் சூராவுல 17வது ஆயத்திலிருந்து 18வது ஆயத்து வரைக்கும் இந்த ஆயத்து என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த ஆயத்தை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு கொண்டு வர காரணம் என்ன நமக்கு தெரியும். ஃபபஷ்ஷிர் என்ற வார்த்தை தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹ் சொல்கிறான், சுப செய்தி சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று. அப்ப இதன் காரணமாக தான் முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஆயத்தை கொண்டு வந்தார்கள். அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹ் தஆலா சொன்னான், يبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فيها نعيم مقيم என்பதாக ஆயத். இப்ப இதனுடைய அர்த்தத்தை பாருங்க. யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும், அவர்களுடைய இரட்சகனான அவருடைய ரப்பு அவர்களுக்கு சுப செய்தி சொல்வான். எதை கொண்டு? பிரஹ்மத்தின் மின்ஹு, தன்னிடமிருந்து உள்ள ரஹமத்தை கொண்டு சுப செய்தி சொல்வான். ரஹமத்துன்னு சொன்னா சாதாரண இரக்கம் கிடையாது. விளக்கத்தை சொல்றாங்க, அளவிட முடியாத மகத்தான அருள். அப்ப அளவிட முடியாத மகத்தான அருளை கொண்டும் அல்லாஹு தஆலா அவருடைய ரப்பு அவர்களுக்கு சுப செய்தி சொல்வான். ஒரு ருவானின், இன்னும் அந்த அல்லாஹுடைய அந்த பொருத்தங்களை கொண்டும் அல்லாஹ் சுப செய்தி சொல்வான். வ ஜன்னாத்தின், இன்னும் சுவனங்களை கொண்டும் அல்லாஹ் சுப செய்தி சொல்வான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ ஒரு ருவானின் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னா, முக்கியமான வார்த்தை கவனிக்கணும். ரிதுவான் என்பது சுவனத்தை விட ஒரு பெரிய விஷயம்தான் ரிதுவான். சுவனவாதிகளுக்கு கூட அல்லாஹுடைய லிகா கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, அல்லாஹுடைய அந்த திரு சந்திப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹுடைய ரிதுவானை பெற்ற அந்த மறதியான மக்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு அல்லாஹுடைய ரிதுவான், அவர்கள் அல்லாஹுடைய லிகா என்பது அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வே திருமறை வசனத்தில் இன்னொரு வசனத்தை சொல்லுவான், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர் என்று சொல்வான். அல்லாஹ்விடத்துல ரிதுவான் தான் ரொம்ப பெருசு. எல்லாத்த விடவும் அல்லாஹ்வுடைய ரிதுவான் ரொம்ப பெருசு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் ரொம்ப பெருசு என்று நமக்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடியவனாக இருப்பான். இப்போ ரிதுவான் ரொம்ப பெரிய விஷயம், சுவனத்தை எல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் என்பதை, அதையும் அல்லாஹ் அதை கொண்டும் அல்லாஹ் சுப செய்தி சொல்வான் என்பதை சொல்கிறார் அல்லாஹ். இன்னும் அது மட்டும் கிடையாது, இந்த ரிதுவான் என்பது, எனவே இதை நடுவில் சொல்ல காரணம் அல்லாஹ் அந்த ரஹமத்திற்கும் இந்த ஜன்னத்திற்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்கும் சுவனத்திற்கும் நடுவில் ரிதுவான எதுக்கு அல்லாஹ் சொன்னானா, அருமையான விஷயத்தை சொல்றாங்க. இது ஒரு முத்து மாலையின் நடுவில் உள்ள ஒரு விலை உயர்ந்த ரத்தினங்களை போல என்று சொல்கிறார். விலை உயர்ந்த ஒரு மாலை இருக்குமா இல்லையா, முத்து மாலை, அந்த முத்து மாலையில நடுவுல இருக்கக்கூடிய ரத்தினங்கள், மாலை ஃபுல்லா ரத்தினம் இருக்காது, ஆனா நடுவுல தான் ரத்தினம் இருக்குமா இல்லையா, அப்ப அதுக்குதான் மதிப்பு கூட. அப்ப அதனால்தான் அல்லாஹ் இங்க நடுவுல சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரிதுவான் என்பது நடுவில் இருக்கக்கூடிய ஒன்று.
அது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. அதையும் உங்களுக்கு நான் தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஜன்னாத்தின் இன்னும் பல சுவனங்களை இன்னும் அல்லாஹ் அவர்களுடைய ரப்ப அவர்களுக்கு சுப செய்தி சொல்வான் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, லஹும் ஃபீஹா, அந்த சுவனங்களிலே அவர்களுக்கு இருக்கின்றது நஈமும் முகீமுன், நிலையான அருட்கொடைகள் என்பது அந்த சுவனங்களிலே அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நஈமுன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நிலையான முகீமுன், அதாவது நிலையான அருட்கொடைகள்னா அதற்கு ஒரு முடிவு கிடையாது. முடிவில்லா, குறைவில்லா, அழிவில்லா இன்பம். அதுதான் சுவனத்தின் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கு முடிவு ஒன்று இருக்கும், குறைவு இருக்கும், அதற்கு அழிவு இருக்கும். ஆனால் அங்கு எதுவுமே கிடையாது. முடிவென்பது கிடையாது, அளவே கிடையாது. குறைவு என்பது குறைச்சு தரது கிடையாது, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அழிவும் கிடையாது, கொஞ்ச நாள் தான் இருக்கும், பின்பு இருக்காது, அப்படியெல்லாம் கிடையாது. அது நிரந்தரமாக, அது அழியாமல், அது அப்படியே நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதுதான் நஈமும் முகீமுன்கான அர்த்தமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்க, அத்தௌபா, சூரத் தௌபாவுல 21வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஆயத்தை முஸ்லிம் அவர்கள் இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு யுபஷிருஹும் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். அது ரஹமத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரிதுவான கொண்டும் ஜன்னாத்தை கொண்டும் இதுவெல்லாம் கொண்டு நான் அவர்களுக்கு சுப செய்தி சொல்கிறேன், அவருடைய ரப்ப அவர்களுக்கு சுப செய்தி சொல்வான் என்று அல்லாஹ் அந்த யுபஷிருஹும் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துறான். அப்ப இதன் காரணமாக தான் முஸ்லிம் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த ஆயத்தை நமக்கு கொண்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, وقال تعالى, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான், وأبشروا بالجنة التي كنتم توعدون என்பதாக ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? وأبشروا, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பின் ஜன்னதி, சுவனத்தை கொண்டு சுப செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லதி, எத்தகைய சுவனம், குந்தும், நீங்களாக இருந்தீர்களே, துஅதூன, வாக்களிக்கப்பட்டவர்களாக நீங்களாக இருந்தீர்களே. அப்போ நீங்கள் வாக்களிக்கப்பட்டவர்களாக இருந்தீர்களே, அத்தகைய அந்த சுவனத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்ற ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. அபிஷிரு என்பது என்ன வார்த்தைன்னு சொன்னா, மலக்குமார்கள் அந்த சுவனத்துவாதிகள் எல்லாம் ஒன்று கூட்டிய பொழுது அந்த சுவனத்துவாதிகளை பார்த்து மலக்குகள் சொல்வார்களாம், அபிஷிரு பில் ஜன்னா, சுவனத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க உலகத்திற்காக எதனால் நீங்க இபாதத் செஞ்சீங்களோ, நீங்க எதை செஞ்சா சுவனத்தை தருவன் அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தானோ அதை நீங்க இப்ப பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். இனிமே உங்களுக்கு கவலை கிடையாது, இனிமே உங்களை திருப்பி அனுப்ப போறது கிடையாது, உங்களுடைய தங்குமிடம் இதுதான், உங்களுடைய நிரந்தரமான இடம் இதுதான் என்று மலக்குமார்கள் அந்த சுவனவாதிகளிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புரியுதுகிறதா? இப்ப பாருங்க, ஃபுசிலத் 30, சூரத் ஃபுசிலத்துல 30வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். ஃபபஷர்னாஹு, இன்னும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் சுப செய்தி சொன்னோம், பிகுலாமின் ஹலீம், ஒரு சகிப்புத்தன்மையுடைய ஒரு ஆண் குழந்தையை கொண்டு நாம் சுப செய்தி சொன்னோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் சுப செய்தி சொன்னோம். ஹலீம், இந்த ஹலீம் என்பதற்கு 2 அர்த்தம். பொறுமைசாலி, சகிப்பு தன்மையுடைய ஒரு பிள்ளை. அப்ப சகிப்பு தன்மை இருக்கும், பொறுமையில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமுடைய ஒரு பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு ஆண் குழந்தையை கொண்டு நாம் சுப செய்தி சொன்னோம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த குலாமின் ஹலீம் என்பதற்கு 2 கருத்து சொல்லப்படுது, 2 விளக்கங்கள் சொல்றாங்க. இது என்ன சுப செய்தி, யார் இந்த சுப செய்தின்னு சொன்னா, அதிகமானவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த சுப செய்தி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் என்ற ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்க போகுது இப்ராஹிமே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய சுப செய்தி தான் இது என்று அதிகமான விளக்க உரை எழுதக்கூடியவர்கள், அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சிலர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்றால், இது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, இது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து தான் அல்லாஹ் சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு ஆயத்து என்பதை நமக்கு இங்கு அருமையாக பறைசூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இது அதிகமான கருத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா?
அப்ப இந்த ஆயத்தை முசன்னிஃபர் அன்னவர்கள் கொண்டு வர காரணம் என்ன? இங்கும் ஃபபஷர்னாஹு, நாம் சுப செய்தி சொன்னோம் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறான். அப்ப இப்படியெல்லாம் அல்லாஹ் வரிசையா சுப செய்தியை சொன்னோம், சுப செய்தி பெறுகிறார்கள், சுப செய்தி வரும் என்பதாக சுப செய்தி அடிக்கடியாக அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன? சுப செய்தியை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். பஷாரத், சுப செய்தி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், சுப செய்தி சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் இதை எத்தி வைக்கக்கூடிய ஆயத்துக்கள் எல்லாம் இந்த ஆயத்துக்களாக இருக்கின்றது. அப்ப இதன் காரணமாக தான் முசன்னிஃப் பண்ணவர்கள் இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அஸ்-சாஃபாத் 101, சூரத்து சாஃபாத்துல 101வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ கூடுதல் நிறைய ஆயத்து இருக்கின்றது. இப்ப இந்த பாடத்துல இந்த இரண்டாவது ஹதீஸ், இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்களையும் பார்த்தோம். இந்த 95வது பாதத்திற்கான பாடத்தினுடைய அந்த தலைப்பிற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். அதற்கு கீழ் கொண்டு முசன்னிஃப் பண்ணவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துகளாக பார்த்து இந்த ஆயத்து வரையிலும் முழுமையாக பார்த்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல எதை படித்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த வலக்கத் ஜாஅத் ருசுலுனா என்று துவங்கக்கூடிய இந்த ஆயத்திலிருந்தும் இதனுடைய விளக்கங்கள், அதனுடைய கூடுதல் செய்திகள் எல்லாம் முழுமையாக நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.